பெண்டுலம்ஸ் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் லைஃப்பை நாசமாக்கிக்கிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பெண்டுலம்ஸ்க்கு அடிமையாக இருக்கீங்க. ஸோ நான் யூஸ்வலாக இந்த மாதிரி என் வீடியோஸை சொல்ல மாட்டேன், பட் ஐ வாண்ட் யூ டு ஸ்டிக் டில் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். என் சேனலில் வேறு எந்த வீடியோவுமே ஃபுல்லாக பார்க்கனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிகாஸ் திஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ பெண்டுலம்ஸ்னால் என்ன? ஸோ இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் ரஷ்யன் குவாண்டம் ஃபிசிசிஸ்ட் வடிம் ஜீலன். அண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரே மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு எனர்ஜி ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு பெண்டுலம் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பெண்டுலம்னால என்ன பர்பஸ், என்ன யூஸ், அது எப்படி என்ன அடிமையாக்குதுன்னு கேட்குறீங்கன்னா வரேன். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரே மாதிரி யோசிக்கும் போது, ஒரே சிந்தனைகளை யோசிக்கும் போது ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது, ஒரு என்டிட்டி. ஸோ இந்த என்டிட்டியை நம்மளால கண்ணால் பார்க்க முடியாது, பிகாஸ் இட் இஸ் இன்விசிபிள். அது ஒரு ஜஸ்ட் எனர்ஜி, ஒரு எனர்ஜி ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த எனர்ஜி ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகும்னா, இட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன் நேச்சர். அதாவது இது உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஓகே, அண்ட் இதோட பர்பஸ் என்னன்னா, உங்ககிட்டேருந்து எனர்ஜி, அதாவது உங்ககிட்டேருந்து எனர்ஜி மட்டும்தான் அதுக்கு வேணும், வேறு எதுவுமே வேணாம். உங்ககிட்டேருந்து எனர்ஜி எடுத்துக்கிறதுக்கு அந்த என்டிட்டி, அந்த பெண்டுலம் என்ன வேணாலும் பண்ணும். ஸோ ஒரு பெண்டுலம் நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். பெண்டுலம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்கனைசேஷன்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், கண்ட்ரி, மக்கள், சிட்டிசன்ஸ், கம்பெனிஸ், ரிலீஜியன், சயின்டிஃபிக் ஸ்கூல்ஸ், ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட், ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ், ஃபேன் கிளப்ஸ், இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரே மாதிரி யோசிக்கிற குரூப்ஸ் ஸோ நம்மளை சுற்றி இருக்குது. நம்மளை அதனால் நம்ம எஸ்கேப் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி குரூப்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில் எஸ்கேப் பண்ணவே முடியாது. அப்படி நம்ம பெண்டுலம்ஸ்கிட்ட ஒட்டுமொத்தமாக நம்ம விலகி இருக்கணும்னா ஒரு காட்டிலேயோ ஒரு மலையில் போய் தான் வாழணும். ஓகே, ஸோ இது ஏன் இவ்வளோ டிஸ்ட்ரக்டிவ், இது ஏன் இவ்வளோ டேஞ்சரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்ககிட்ட இருந்து அதுக்கு எனர்ஜி மட்டும்தான் வேணும். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல், ஒரு பெண்டுலம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த பெண்டுலம்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஆள் சேர்க்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பெண்டுலம்க்கு வரணும்னு அது எதிர்பார்க்கும். இட் வாண்ட்ஸ் டு அட்ராக்ட் ஆஸ் மெனி ஃபாலோவர்ஸ் அஸ் பாசிபிள். ஒரு மெம்பர்ஸ், ஒரு அட்ஹியரன்ஸ், ஒரு ஃபாலோவர்ஸ்னே சொல்லலாம். ஓகே, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் அந்த பெண்டுலம்குள்ளே வராங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கு எனர்ஜி கிடைக்கும், அவ்வளோக்கு எவ்வளோ அது இன்னும் பவர்ஃபுல்லாக மாறும். அண்ட் தேர்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு பெண்டுலம்குள்ளே இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஈஸியாக நான் பெண்டுலம்குள்ளே இருக்கேனா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு அஸ் வர்சஸ் தெம். அதாவது நம்ம நல்லவங்க, அவங்களாம் கெட்டவங்க, நம்மளுக்கு எதிரி இவங்க தான் அப்படின்னு ஒரு அஸ் வர்சஸ் தெம், நம்மளா அவங்களா அப்படின்ற ஒரு கம்பேரிசன், ஒரு சிச்சுவேஷனும் உண்டாகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எதிரியாக தான் இருக்கும். அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் மட்டும் பண்ண மாட்டீங்க, மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எதிரிகளாக பார்ப்பீங்க. அப்படி தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பார்க்குறாங்க. இல்லை உங்களுக்கு ஒரு ஆக்டர் பிடிக்குதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் ஒரு மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா, அதே சமயம் உங்களோட காம்படிட்டர், உங்களோட ரைவல் ஆக்டர் ஒரு மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டிவான என்வைரன்மெண்ட்டே இப்பெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு ஃபேன் கிளப் வர்சஸ் இன்னொரு ஃபேன் கிளப், ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் வர்சஸ் இன்னொரு ஸ்போர்ட்ஸ் டீம், அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நம்மளா அவங்களா, அஸ் வர்சஸ் தெம்ன்ற ஒரு டைனமிக் கண்டிப்பாக ஒரு பெண்டுலம் ஃபார்ம் பண்ணும். ஓகே, அண்ட் ஒரு பெண்டுலம்குள்ளே இருக்கீங்கன்னா டூ அஸ் ஐ டூ. நான் எப்படி பண்ணுறேனோ அதுவே பண்ணு, நான் எது பண்ணுறேனோ அதுதான் நார்மல். அந்த ரூல்ஸ் தாண்டி நீ எதாவது பண்ணுறேன்னா அது அப்நார்மல். ஸோ ஒரு பெண்டுலம்குள்ளே இருக்கீங்கன்னா அந்த பெண்டுலம் செட் பண்ணுற ரூல்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதை தாண்டி நீங்கள் இது தப்பு, இது அநீதி அப்படின்னு நீங்கள் குரல் எழுப்புறீங்கன்னா அந்த இடத்துல ஒன்றும் அந்த குரூப்பை விட்டு அந்த பெண்டுலம் அனுப்ப பார்க்கும், இல்லை உங்கள் கதையை டோட்டலாக முடிக்க பார்க்கும். பிகாஸ் ஒரு ரொம்ப டேஞ்சரஸான பெண்டுலம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிமினல் கேங்குள்ளே இருக்கீங்க, ஒரு ட்ரக் கார்ட்டலுக்குள்ளே இருக்கீங்க, ஒரு கிரிமினல் நெட்வொர்க்குள்ளே இருக்கீங்கன்னா அந்த இடத்துல நான் கிரிமினலாக இருக்க மாட்டேன், நான் திரும்பி வெளில போகிறேன்னா உங்கள் சும்மா விட போகிறாங்க, அந்த பெண்டுலம் உங்கள் சும்மா விடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு அ பெண்டுலம் ஒர்க்ஸ். அண்ட் இதில் ட்ரிக் என்னென்னா, இதில் என்ன ஹைலைட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக், ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் அந்த பெண்டுலம்க்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஹேட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, பட் பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் தி டே ஆல் இட் வாண்ட்ஸ் இஸ் எமோஷன். எமோஷன் அண்ட் எனர்ஜி இன் மோஷன். உங்ககிட்ட என்ன வேணும்? எனர்ஜி தான் வேணும். ஸோ நீங்கள் சப்போர்ட்டராக இருங்க, இல்லை ஹேட்டராக இருங்க, ஒரு பெண்டுலம் ஸ்விங் ஆகிறதுக்கு இட் ஸ்விங்ஸ் டு த ரைட் அண்ட் ஆல்சோ ஸ்விங்ஸ் டு த லெஃப்ட். ஓகே, ஸோ ஒரு டாபிக் இல்லை ஒரு குரூப்புக்கு நீங்கள் அளவுக்கு அதிகமாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நடிகர் ஒரு ஃபேன்ஸ் ரொம்ப இன்மெச்சூராக பண்ணுறாங்க, ரொம்ப பைத்தியக்காரத்தனம் பண்ணுறாங்கன்னா அந்த குரூப்பை நீங்கள் எதிர்க்கிறதோ இல்லை ஹேட் பண்ணுறதோ இல்லை என்னடா இவனுங்கன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ, தட் இஸ் வாட் த பெண்டுலம் வாண்ட்ஸ். பிகாஸ் ஒன்று நீ ஹேட்டராரு, ஒன்று நீ சப்போர்ட்டராரு, நடுநிலையில் மட்டும் இருக்காது, நியூட்ரலாக மட்டும் இருக்காது. அதுதான் அந்த பெண்டுலம்க்கு வேணும். ஸோ நீங்கள் எனர்ஜியை தேவையில்லாமல் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தவங்களை ஹேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஹேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எக்ஸசிவ் வர்ஷிப், என் தலைவர் தான் எல்லாம், இப்போ எல்லாமே என் தலைவர் தான், என் தலைவரெலாம் நான் இல்லை அப்படின்னு தேவையில்லாமல் எக்ஸசிவ் லவ், எக்ஸசிவ் வர்ஷிப்னு போகும்போது எவ்வளோக்குள்ள நீங்கள் சப்போர்ட்டராக இருக்கீங்களோ, எவ்வளோக்குள்ள நீங்கள் ஹேட்டராக இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள அந்த பெண்டுலம்க்கு நல்லது. ஓகே, ஸோ இது ஏன் பிரச்சனை? சரி பரவாயில்ல ப்ரோ, இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது, எனர்ஜி தானே கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா
வரேன். ஸோ அந்த பெண்டுலம்ஸ் உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் யூசஸ் ஃபியர் ஆர் கில்ட். ஒன்று பயத்தை உண்டாக்கும், இல்லை கில்ட்டை உண்டாக்கும். அந்த பெண்டுலம் எப்படி உங்களை கண்ட்ரோல் பண்ணுதுன்ற பட்சத்தில் முதல்ல பயம், உங்களை தேவையில்லாம பயப்பட வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நியூஸில் ஏதோ ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகுது, அதை எல்லாரும் பார்க்குறாங்க, அதை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க, அதை பற்றி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபியர் உண்டாகுது, எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க. ஸோ பெண்டுலம் இஸ் கெட்டிங் ஃபார்ம். அந்த ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னா, இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, இத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, இதை பற்றி என்னால் பேச முடியாதா, இன்சென்சிட்டிவா நீன்னு ஒன்று உங்க கில்ட் ட்ரிப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபியர் உண்டாக்குவாங்க. நீங்களும் அந்த பெண்டுலம்குள்ளே போயிட்டீங்க, அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் ஃப்ளைட்டில் போகும்போது எல்லா தடவையும் ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபியர் வரும். எனக்கு அப்படி தான் ஆச்சு பர்சனலாக. ஒரு அந்த நியூஸை கேட்ட அப்புறம், ஒரு ஃப்ளைட்டு கிராஷ் ஆச்சு இல்லையா, அந்த நியூஸை கேட்ட அப்புறம் த நெக்ஸ்ட் டைம் அந்த ஃப்ளைட்டில் போகும்போது எனக்கும் ஒரு ஃபியர் வந்துடுச்சு. இட் அஃபெக்டட் மீ as well. ஓகே, ஸோ a pendulum controls you through fear or guilt. பிகாஸ் நீங்கள் என்ன எமோஷன் நீங்கள் எமிட் பண்ணாலும் சரி, ஃபியர் ஒரு எமோஷன் தான், கில்ட் ஒரு எமோஷன் தான். அட் எண்ட் ஆஃப் த டே எமோஷன் என்ன, எனர்ஜி இன் மோஷன். உங்ககிட்ட எனர்ஜி மட்டும் தான் அது வேணும். நெக்ஸ்ட், இட் கண்ட்ரோல்ஸ் யூ த்ரூ காம்ப்ளெக்ஸஸ். அதாவது வந்து நீ இது பண்ணாதான் நீ ஒர்த்து, இது பண்ணாதான் வந்து நான் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன், இது பண்ணாதான் நீ வந்து ஒரு நல்ல குடிமகன், ஒரு நல்ல இந்தியன் சிட்டிசன், ஒரு நல்ல சன், ஒரு நல்ல டாட்டர், ஒரு நல்ல பையன், ஒரு நல்ல பொண்ணு, இதெல்லாம் பண்ணாதான் நல்ல பையன், நல்ல பொண்ணு, நல்ல சிட்டிசன், ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு நல்ல எம்ப்ளாயி. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸஸை யூஸ் பண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்ண பார்க்கும். நெக்ஸ்ட், அகெயின் எமோஷன்ஸ் லைக் ஆங்ஸைட்டி, ரிசென்ட்மெண்ட், வர்ஷிப், எக்ஸசிவ் லவ். ஆர் இன்னும் என்னன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தியேட்டரில் இருக்காங்க, ஒரு தியேட்டரில் ஒருத்தர் வந்து நேஷனல் ஆந்தம்க்கு ஏந்து நிற்கலன்னா இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் பெண்டுலம். நேஷனல் ஆந்தம் நிற்காம இருக்குது நான் ரைட் தப்புன்னு நீங்கள் சொல்லவே வரல, அது என் டாபிக் கூட கிடையாது, அதை பற்றி பேசவும் விரும்பல. பட் ஃப்ரம் அ மெட்டபிசிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட், ஒரு பெண்டுலம் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து ஒரு நபர் ஏந்து நிற்கிறேன்னா அப்போ அது எவ்வளோ பவர்ஃபுல்லான பெண்டுலம் நீங்களே பாருங்க. இட் இஸ் நாட் லைக் அந்த பர்சனுக்கு வந்து கால் அடிபட்டிருக்கலாம், ஆர் அந்த பர்சன் வந்து எழுந்துக்க முடியாமல் இருக்கலாம், கரெக்டாக நேஷனல் ஆந்தம் வரும்போது அவருக்கு சூழுக்க இருக்கலாம், வாட் எவர், தேர் ஆர் மில்லியன் ரீசன்ஸ் அந்த ஆள் எழுந்துக்காம நிற்கிறதுக்கு. பட் அவர் சுற்றி இருக்கிற பெண்டுலம் ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ், இந்தியா, அதாவது இந்தியன் சிட்டிசன் அப்படின்றது ஒரு பெண்டுலம் தான். ஸோ அந்த பெண்டுலம் எப்படி நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. பிகாஸ் do as I do, நான் என்ன பண்ணுறனோ அதை நீயும் பண்ணு. அதை தான் நீ எதாவது பண்ண போகிறேன்னா ஐ வில் யூஸ் மை பார்ட்டிசிபென்ட், என்னை ஃபாலோ பண்ணுற பார்ட்டிசிபென்ட்ஸை நான் உனக்கு எதிராக திருப்புவேன். ஓகே, பட் இந்த பெண்டுலம்ஸ் எல்லாமே ஒரு அல்கோரிதம் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே, பிகாஸ் ஆஸ் லாங் அஸ் யூ ஃபாலோ ரூல்ஸ், ஆஸ் லாங் அஸ் அந்த பெண்டுலம் ஒரு அன்ஸ்போக்கன் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆர் அந்த பெண்டுலம் விட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் விலகி இருக்கணும். அந்த பெண்டுலம்ல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா தேர் வில் பி கான்சிக்வன்சஸ். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நடக்கலாம். ஸோ ஜஸ்டிஸ், பேட்ரியாட்டிசம், இது எல்லாமே டூல்ஸ் தட் பெண்டுலம் யூசஸ் டு மேக் ஷுவர் தட் யூ ஃபாலோ இன் லைன். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பெண்டுலம்க்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா? பிகாஸ் அதுக்கு அதன் எனர்ஜி வேணும். நீங்கள் எதிர்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஐடியாஸ், அதாவது ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணி தான் ஒரு பெண்டுலம் ஃபார்ம் ஆகுது. எல்லாரும் ஒரு ஐடியாவை பற்றி எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அந்த ஐடியாவை எதிர்த்து நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஏன்னா அது எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் மக்கள் தான். ஸோ நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அந்த இடத்துல அந்த பெண்டுலமோட உயிருக்கு ஆபத்து வருது. பிகாஸ் அந்த பெண்டுலம் உயிர் வாழறதுக்கு எனர்ஜி வேணும். ஸோ நீங்கள் அந்த பெண்டுலம் விட்டு வெளில போகும்போது இன்னும் 4-5 பேர் இழுத்துன்னு போகிறீங்கன்னா அப்போ அதோட உயிர் தான் அங்கே பாதிக்கப்படுது. ஸோ பெண்டுலம் wants to survive. அவ்வளோதான். It wants to survive and it survives through energy. அது மட்டும்தான். ஸோ இப்போ மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே வருவோம். இப்போ நான் மிச்ச வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் ஃப்ரீக்வன்சி தான் உங்கள் ரியாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணும். உங்கள் ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் என்ன கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறீங்க, என்ன ஆசைகள் அச்சீவ் பண்ணுறீங்க, என்ன டிசைர்ஸ் அச்சீவ் பண்ணுறீங்க, என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, எல்லாருமே உங்கள் ஃப்ரீக்வன்சியை டிட்டர்மைன் பண்ணுது. உங்கள் ஃப்ரீக்வன்சி அதை வச்சு தான் உங்கள் இன்ட்யூஷன். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு ஃபிட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் இன்ட்யூஷன் கரெக்டாக இருந்தால் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் எடுப்பீங்க. லைட்டாக தூரல் போடுது, நீங்கள் ஜிம் போக வேணாம், எதுக்கு, ஒரு நாள் தானே பிரியாணி சாப்பிடுவோம், அடிச்சு தருவோம், we live only once, ஒரு தடவை தான் வாழுறோம், இதெல்லாம் டயட்டில் எதுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு வாய்ஸ் சொல்லி உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுல அது இன்ட்யூஷனால தான். அண்ட் அந்த இன்ட்யூஷன் கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டான ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு பெண்டுலம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பெண்டுலம் வந்து இந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குன்ற பட்சத்தில் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுப்பீங்க, என்ன மாதிரி லைஃப்பை வாழ்வீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியாவில் வேற ஏதோ ஒரு நபர் இன்னொரு நடிகரை வந்து பார்த்து தப்பாக பேசுகிறாங்க, ரொம்ப மாதிரி கொச்சையாக பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்கன்னா நீங்கள் எதுக்கு அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணணும்? How are you getting affected?
பட் என்ன ஆக்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க, என்ன ஆக்ஷன் பெரும்பாலும் மக்கள் எடுக்கிறாங்க, அது ட்ரிகர் ஆகிறாங்க, ரியாக்ஷன், தே கெட் ட்ரிகர்ட் அண்ட் அந்த பேசுன அப்புறம் இன்னும் அசிங்கமாக பேசுறது. அண்ட் பெண்டுலம் பொறுத்த வரைக்கும் ஒன்று நீ ஹேட்ராரு சப்போர்ட்ராரு, அட் எண்ட் ஆஃப் த டே இட் ஜஸ்ட் வாண்ட்ஸ் எனர்ஜி. ஸோ ஒரு பெண்டுலம் பொறுத்த வரைக்கும் உங்களை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த பெண்டுலம் சுற்றி நம்ம சுற்றி எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சிக்குள்ள ஒரு கரெக்டான எமோஷனல் ஸ்டேட், ஒரு நிம்மதி, ஒரு பீஸ்ஃபுல்னஸ், ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாய், கிராட்டிடியூட், அந்த மாதிரி எமோஷன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஃபியர், கில்ட், காம்ப்ளெக்ஸஸ், ஆங்ஸைட்டி, ரிசன்மெண்ட், வர்ஷிப், எக்ஸசிவ் லவ், இந்த மாதிரி ஒரு காம்பனன்ஸ் உங்கள் ஃப்ரீக்வன்சிக்குள்ளே இருக்குன்னா அப்போ என்ன இன்ட்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும், என்ன மாதிரி மென்டல் அர்ஜஸ், என்ன மாதிரி வாய்ஸ் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். பாலாபிஷேகம் பண்ண நடிகருக்கு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டி தப்பாக பேசுகிறாங்களா, என்னது இந்த கிரிக்கெட் டீம் நம்ம கிரிக்கெட் டீமை தோக்கடிக்கிறாங்களா. ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்கு வரலாம். ஸோ ஹவு டஸ் திஸ் பிளே அவுட் இன் த ரியல் வேர்ல்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் கிளப், ஃபேன் குரூப், ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு சிஎஸ்கே vs மும்பை, ஓகே, ஃபைனல்ஸ் மேட்ச்சு. அண்ட் தவறி அந்த கிரிக்கெட் பேட்ஸ்மேன் ஆர் பவுலர் ஆர் ஃபீல்டர் ஹூஎவர் மேபி யார் வேணா இருக்கலாம், ஏதாவது தப்பு பண்ணிடுறாங்க, சரியா விளையாடல அப்படின்னா கோடிக்கணக்கான மக்கள் அந்த ஒரு பிளேயர் மேலே அவ்வளோ அவ்வளோ ஹேட் எனர்ஜி பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த செகண்டே அந்த நபர், அந்த பிளேயர் அந்த இடத்துல கதம் ஆகணும், அந்த இடத்துல இறந்து போகணும். பட் ஏன் இறந்து போகல? பிகாஸ் எவ்ரி திங் இஸ் எனர்ஜி. கோடிக்கணக்கான மக்கள் ஒரே நபர் மேலே நெகட்டிவிட்டி செலுத்துறாங்கன்னா அந்த இடத்துல அவர் உயிர் வாழறதுக்கான சான்ஸே கிடையாது. பட் ஏன் அவர் இன்னும் உயிர் வாழறாரு, ஏன் வந்து அவர் பெருசாக எதுவும் அஃபெக்ட் ஆகலைன்னா the pendulum takes all the energy. The pendulum அதுக்கு என்ன வேணும்? எனர்ஜி தான் வேணும், பிகாஸ் இட்ஸ் எனர்ஜி ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் எவ்வளோ ஒரு ப்ரைஸ் இல்லை ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் நல்லா விளையாடுறாங்க, நிறைய விக்கெட் எடுக்கிறாங்க, நிறைய ரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த பிளேயரை நம்ம புகழ்ந்து தள்ளுறோம். அகெயின் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த பெண்டுலமுக்கு தான் அந்த எனர்ஜி கிடைக்குதே தவிர அந்த பிளேயருக்கு ஒரு சின்ன பிட் ஆஃப் எனர்ஜி தான் போகும். ஓகே, ஸோ இந்த எனர்ஜி தரதுனால யூ டோன்ட் ஹாவ் எனர்ஜி ஃபார் யுவர் எவ்ரிடே லைஃப். நீங்கள் உங்கள் கோல்ஸை பர்சியூ பண்ணுறதுக்கு, நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னா அந்த கமிட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு எதுக்குமே உங்களுக்கு எனர்ஜி இருக்காது. பிகாஸ் உங்கள் எல்லா எனர்ஜியும் இழுத்துருது பெண்டுலம்ஸ் தான். ஆனால் அதை நீங்கள் தான் அலோவ் பண்ணுறீங்க. நான் நிறைய பேரை பார்க்குறேன், ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு நம்மளோட ஃபேவரட் டீம் தோக்குதுன்னா அந்த இடத்துல ஹீ இஸ் ரியலி கெட்டிங் அஃபெக்டட். வை? ஏன்? அதை என்னால் இது வரைக்கும் என்னால் புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்கன்னா நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். பட் வேற என்ன பெண்டுலம்ஸ் இருக்குது? மீடியா பெண்டுலம்ஸ் ஆல்சோ பெண்டுலம்ஸ் யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்க முடியும். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே இட் யூசஸ் ஃபியர், இட் யூசஸ் கில்ட். ஸோ மீடியா இஸ் அ பவர்ஃபுல் பெண்டுலம். மீடியா என்ன காமிக்கிறாங்களோ, நியூஸில் என்ன காமிக்கிறாங்களோ, நீங்கள் வந்து நியூஸ் நிறைய பார்க்குற ஆளாக இருக்கீங்கன்னா மீடியா என்ன காமிக்கிறாங்களோ அந்த ஸ்டிமுலை, அந்த சோர்ஸ் ஆஃப் கவர்னத், அந்த அட்டென்ஷன் வச்சு தான் உங்கள் எமோஷன்ஸ் இருக்கும். நாலு பூரா நியூஸ் பார்க்குறீங்க, அவன் வந்து நெகட்டிவிட்டி செல்ஸ். ஆஸ் ஹியூமன்ஸ் மனுஷங்களாம் நம்ம வந்து நெகட்டிவிட்டிக்கு தான் நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக போவோம். நியூஸில் என்ன காமிக்கிறான்? நெகட்டிவிட்டி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம். பிகாஸ் அதுதான் விற்கும், அதுதான் மக்கள் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் அ பெண்டுலம். ஸோ ஒரு பெரிய டாபிக் நடக்குது, ஒரு பிளேன் கிராஷ் ஆகுதுன்ற பட்சத்தில், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேன் கிராஷ் ஆகுது, அந்த பிளேன் கிராஷ் பற்றி தான் எல்லா நியூஸ் சைட்ஸும் பேசுது. எல்லா நியூஸ் சைட்ஸ், எல்லா சோஷியல் மீடியாவும் அந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் பேசுறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெண்டுலம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த இன்சிடென்ட் பற்றி திருப்பி பேச அகெயின் மீடியாவை தான் என்ன பார்ப்போம், சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கம்பெனிஸ்க்கு இது லாபம் தான், மானிட்டரி வேல்யூ, காசு தான். அந்த நியூஸை இன்னும் ஃபாலோ பண்ணுறது, யார் யார் இழந்தா, யார் யார் உயிர் போயிடுச்சா, பெண்டுலம்க்கும் லாபம், அந்த கம்பெனிக்கும் லாபம். வாட் எல்ஸ்? ரிலீஜியன், மதம், ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே ஒரு பெண்டுலம் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 பேர் ஃபேமிலியில் இருக்காங்கன்னா 3 பேர் ரிலீஜியன், ரொம்ப ரிலீஜியஸாக ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணுற 3 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு ஆள், ஒரு சின்ன பையன், ஒரு ஹூவரும் இருப்பீங்க. 4 பேர் ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து அதை ஃபாலோ பண்ணலன்னா மிச்ச 3 பேர் ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரீக்வன்சிக்குள்ள என்னென்ன இருக்குது? தாட்ஸ், எமோஷன்ஸ், பிலீஃப்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அட்டென்ஷன், இது எதுவுமே உங்கள்தான் இருக்காது. இது எல்லாமே அந்த பெண்டுலம் தான் டிட்டர்மைன் பண்ணுது. என்ன மாதிரி தாட்ஸ் உங்கள் மண்டையில் போகுது, என்ன மாதிரி எமோஷன்ஸ் நீங்கள் எமிட் பண்ணுறீங்க, எந்த இடத்துல நீங்கள் கவனத்தை செலுத்துறீங்க, என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரீக்வன்சியை இந்த பெண்டுலம் தான் டிட்டர்மைன் பண்ணது, நீங்கள் டிட்டர்மைன் பண்ணவில்லை. நீங்கள் கண்டிப்பாக டிட்டர்மைன் பண்ணவில்லை. ஸோ லிட்டரலாக உங்களோட எண்ணங்கள், உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட நம்பிக்கைகள், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களோட கவனம் எல்லாமே அந்த பெண்டுலம் ஆக்குபை பண்ணிக்குது.
அண்ட் இட் டசன்ட் மேட்டர் நீங்கள் ஹேட்டராக இருக்கீங்க சப்போர்ட்டராக இருக்கீங்க, at the end of the day அதுக்கு எனர்ஜி மட்டும்தான் வேணும். ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ், இப்போது நிறைய ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் வருது, நிறைய ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் போகுது. ஓகே, ஸோ ஒரு 20 வருஷம் முன்னாடி இருந்த ஃபேஷன் ட்ரெண்ட் இப்போ கிடையாது. பட் வாட் ஹேப்பன்ஸ், அந்த 20 வருஷம் முன்னாடி இந்த ஃபேஷன் ட்ரெண்ட் நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா people will make fun of you, people will shame you, people will look at you different. உங்களால் அந்த எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் முன்னாடி இந்த ட்ரெஸ் ஆர் அந்த ஒரு ஃபேஷன் ஸ்டைலை நீங்கள் இப்போ போட்டு ரோடு நடந்து பாருங்களேன். யூ கான்ட் ஈவன் பேர் தட் எனர்ஜி ஃபார் லைக் 30 seconds ஆர் 1 minute. ஆர் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தீங்கன்னா மேபி யூ கேன் ட்ராவல் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில். பட் ஐ கான்ட். ஏன்? வை? நிறைய ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் வருது போகுது. அண்ட் ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் டை ஆகுது, ஒரு ஃபேஷன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணலன்ற பட்சத்தில் வாட் ஹேப்பன்ஸ், அந்த பெண்டுலமும் அந்த இடத்துல இறந்து போகுது. எப்போ அந்த பெண்டுலமுக்கு எனர்ஜி கிடைக்கிறது நம்ம நிறுத்துறோமோ அந்த இடத்துல இந்த பெண்டுலம் சாகுது, அந்த பெண்டுலம் உயிரை இழக்குது. ஸோ அண்ட் இந்த பெண்டுலமோட வேலை வெறும் ரிலிஜியன்ஸ், ஃபேன் கிளப்ஸ், ஹீரோ கிளப்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஈவன் ஐடி கம்பெனிஸ், எந்த எம்ப்ளாயீஸ் அவங்க அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் ரொம்ப லாயலாக, ரொம்ப லெட்ஸ் சே ஜால்ரா தட்டுறதுனே சொல்லலாம், பட் அந்த பெண்டுலம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் அந்த பெண்டுலம் யூஸ் பண்ணி நிறைய பேர் ஹை பொசிஷன்ஸ்க்கு போயிருக்காங்க. பிகாஸ் அது எண்ட் ஆஃப் த்ரீ நம்மளுக்கு எல்லாருக்குமே காசு வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே நீட்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் அந்த நீட்ஸை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு பெண்டுலம் வழியாக தான் பண்ண முடியும். ஸோ அது எண்ட் ஆஃப் த டே வி ஹேவ் டு யூஸ் பெண்டுலம்ஸ். பெண்டுலம்ஸ் இல்லாமல் நம்ம கிடையாது. பெண்டுலம்ஸே எனக்கு வேணாம், எனக்கு இந்த எனர்ஜி ஸ்ட்ரக்சர்ஸே வேணாம் அப்படின்னா நீங்கள் ஒரு காட்டிலையோ ஒரு மலையிலையோ தான் வாழணும், மக்கள் கூட வாழ முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியில் ஏதோ அன்ஃபேர் ப்ராக்டிஸ் நடக்குதுன்னா அந்த இடத்துல கேள்வி கேட்குறவன் யார் ஒரு ஆள் கேள்வி கேட்டு யார் ஒரு ஆள் வந்து அநீதிக்கு எதிராக நான் போராடுறேன்னு போறனோ அந்த பர்சன் தான் அஃபெக்ட் ஆகும். அந்த பர்சன் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். எப்போ அஃபெக்ட் ஆக மாட்டான்னா அன்டில் ஆர் அன்லெஸ் அவன் வந்து ஐசோலேட்டடாக இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 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 குரூப் இருக்குன்னா அதில் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அது தப்புன்னு தோன்ற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் சேஃபாக இருப்பீங்களே தவிர, ஈவன் இஃப் யூ ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு தப்பு நடக்குது இந்த கம்பெனியில், எனக்கு இது பிடிக்கல, என்ன அன்ஃபேராக பண்ணுறாங்க, ரொம்ப அநியாயமாக பண்ணுறாங்க, வாழை தட்டி கேட்கலான்னு நீங்கள் கூப்பிடும் போது கூட தட் இஸ் யூ ட்ரைங் டு கெட் சம் ஒன் எல்ஸ் பிரேக் அவுட் ஆஃப் த பெண்டுலம். அந்த பெண்டுலம் வந்து வெளில வரத்துக்கு நீங்கள் இன்னொரு ஆளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த பெண்டுலம்க்கு நல்லாவே தெரியும். ஸோ இட் இஸ் வெரி மச் டேஞ்சரஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். எது தப்பு எது ரைட்டுன்னு நீங்கள் பேசவே வரல. ஒரு பெண்டுலம்குள்ளே எவ்வளோ இன்ட்ரிகசிஸ் இருக்குது, எவ்வளோ நுவான்சஸ் இருக்குது, எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குன்னு தான் சொல்ல வரேன். ஸோ எப்படி நீங்கள் அணுகலாம்? ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு, பெண்டுலம்ஸ் இருக்கிற வரைக்கும் பெண்டுலமுக்கு எனக்கு எனர்ஜி வேணும், அந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்கு அது என்ன வேணால் யூஸ் பண்ணும். ஸோ நான் எப்படி வாழுறது? ஸோ தட் இஸ் வாட் ஐம் கோயிங் டு கவர் நவ். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃப்ரீக்வன்சி பெண்டுலம்ஸ் ஆக்குபை பண்ணிருச்சுன்னா யூ லூஸ் யூர் ஃப்ரீடம். உங்களோட சுதந்திரத்தை நீங்கள் இழப்பீங்க. பிகாஸ் நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. அண்ட் உங்கள் விதி உங்கள் கையில் கிடையாது, எல்லாம் அந்த பெண்டுலம் கையில். சுத்தமாக நீங்கள் வந்து உங்கள் விதியை அப்படியே எழுதி அந்த பெண்டுலம்கிட்ட கொடுத்தா மாதிரி தான். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் எமோஷன்ஸ் எமிட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் சுதந்திரம் உங்களை விட்டு போயிடும். யூ டோன்ட் ஹாவ் எனி ஃப்ரீடம், யூ வில் நாட் ஹாவ் எனி ஃப்ரீடம் அண்ட் யூ வில் ஸ்டார்ட் அட்ராக்டிங் நெகட்டிவ் இவெண்ட்ஸ். பிகாஸ் நான் போன வீடியோஸில் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி என்ன டெய்லி எமோஷன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் பெண்டுலம் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, பெண்டுலம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, என்கரேஜ் பண்ணுறீங்கன்னா ஃபியர், கில்ட், ஆங்ஸைட்டி, ரிசன்மெண்ட், எக்ஸசிவ் வர்ஷிப். ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸ் தான் உங்களுக்கு பேஸ் எமோஷனல் ஸ்டேட்டாகவே இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், உங்கள் இன்ட்யூஷன் எப்படி இருக்கும், அந்த இன்ட்யூஷனால் வர மென்டல் ஏர்ஜஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் உட்காந்து, ட்விட்டரில் உட்காந்து மற்றவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது தான் உங்கள் முழு நேர வேலையாகவே இருக்கும். அண்ட் ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ், நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் குரூப்பில் இருக்கீங்கன்னா என்ன மாதிரி டாபிக்ஸ் பற்றி பேசுறீங்க. பிகாஸ் ஒரு 2-3 பேர் போதுங்க ஒரு பெண்டுலம் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஜஸ்ட் பிகாஸ் நீங்கன்னா எவ்ரி சிங்கிள் ஹியூமன் பீயிங் இஸ் அ சிங்கிள் யூனிட் ஆஃப் பெண்டுலம். நம்ம எல்லாருமே பெண்டுலம்ஸ் தான். பட் ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் ஒன்று சேரும் போது ஒரு மெயின் பெண்டுலம் ஃபார்ம் ஆகுது. காமனாக இருக்கிற ஐடியாஸ்லேருந்து ஒரு பெண்டுலம் ஃபார்ம் ஆகும். அதுதான் இங்கே டேஞ்சரஸ். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் ஒரே. ஸோ அந்த இடத்துலையும் என்ன மாதிரி ஐடியாஸ் நீங்கள் பேசுகிறீங்க, என்ன மாதிரி எமோஷன்ஸ் நீங்கள் எமிட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு 10 குரூப்பை ஹேட் பண்ணுறீங்க,
ஆர் ஜட்ஜ் பண்ணுறீங்க ஆர் தப்பாக பேசுறீங்கன்னா அந்த இடத்துலையுமே யூ ஆர் ஸ்டில் பீயிங் அன் அடிமை, யூ ஆர் ஸ்டில் பீயிங் எ ஸ்லேவ் டு அ பெண்டுலம். ஸோ இதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ட் இந்த பெண்டுலம்ஸை வந்து நம்ம மனுஷங்க கிட்ட தான் பார்க்கணும்னு கிடையாது, இதை வந்து நம்ம நேச்சர்லேயே பார்க்கலாம், இயற்கையிலேயே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பீஹைவ் ஆர் ஆண்ட் காலனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பீஹைவில் ஒரு தேனி, ஒரு பீ ஒழுங்காக வேலை செய்யல, சரியாக வேலை செய்யணும்னா மிச்சம் இருக்கிற பீஸ் எல்லாமே அதை சாவடிச்சிடும். ஆண்ட் காலனிஸ்லேயும் அதுதான். ஒரு ஆண்ட் அது ஒரு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்யாமல் அந்த குரூப்பை விட்டு விலகி வருது, அந்த குரூப்பில் இருக்க வேலையை செய்யாமல் இருக்குன்னா அந்த ஆண்ட்ஸ் எல்லாமே அந்த ஒரு வேலை செய்யாத ஆண்ட்டை அழிச்சிடும். ஸோ ரூல்ஸ் ஃபார் டீலிங் வித் அ பெண்டுலம். பெண்டுலம் கிட்ட டீல் பண்ணும்போது என்ன மாதிரி ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்படி நம்மளே காப்பாற்றிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, எப்பொழுதுமே ஒரு பெண்டுலம் ஃபைட் பண்ணாதீங்க. எப்பொழுதுமே ஒரு பெண்டுலம் இருக்குது, அந்த பெண்டுலம் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நெவர் எவர் எவர் ஃபைட் அ பெண்டுலம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கர், நீங்கள் ஒரு 9 to 5 ஜாப் எம்ப்ளாயி, ஒரு ஐடி எம்ப்ளாயாக இருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் மேனேஜர் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் டாஸ்க் நீங்கள் கரெக்டாக 5 மணிக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்கள் மேனேஜர் வந்து இல்லை இன்னும் சில வேலை இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீங்கள் கோவப்படுறீங்க, அந்த இடத்துல வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னா தென் யூ ஆர் ஃபைட்டிங் த பெண்டுலம். ஓகே, பிகாஸ் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது அந்த இடத்தோட முடிஞ்சிடாது. அந்த மேனேஜர் 4 பேர்கிட்ட போய் சொல்லுவான், ஒரு காட்டுத்தீ மாதிரி இது பரவும். இது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ என்ன ஒரு இடத்துல இருந்தாலுமே நெவர் எவர் ரியாக்ட், நெவர் எவர் ஃபைட் அ பெண்டுலம். ஒரு பெண்டுலம் நீங்கள் ஃபைட் பண்ணவே பண்ணாதீங்க, எப்பவுமே பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த நீங்கள் ஐசோலேட்டடாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்கன்னா, சண்டை போடுறீங்கன்னா, நீங்கள் ஒரு தனி ஒன் யூனிட் ஆஃப் பெண்டுலம், அவ்வளோதான். பெண்டுலம் இஸ் ஸோ மச் மோர் பவர்ஃபுல் தேன் யூ. அதுக்கு சக்தி ரொம்ப 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 அதிகம். அந்த இடத்துல நீங்கள் சண்டை போடுறீங்கன்னா உங்களுக்கு தான் அது கான்சிக்வன்சஸ் தரும். ஓகே, ஸோ த பெஸ்ட் வே டு டீல் வித் பெண்டுலம், ஈஸியாக டீல் பண்ணுறது எப்படின்னா, ignore, indifference, not avoid. அவாய்டுக்கும் இக்னோருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறீங்கன்னா அது அஃபெக்ட் பண்ணுது, நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அவாய்ட்னா ஓகே, இந்த விஷயம் ரொம்ப வந்து என்ன ட்ரிகர் பண்ணுது, இதான், அதை நீங்கள் சப்ரஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அவாய்டன்ஸ் மீன்ஸ் சப்ரஷன். நம்ம இங்கே சப்ரஸ் பண்ணல, இக்னோர் பண்ணோம். இப்போ ஒருத்தர் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உங்களை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல யூ கேன் ஜஸ்ட் இக்னோர். ஆமாம், இவங்க இருக்காங்க, இருந்துட்டு போட்டோம். ஆர் ஒரு நியூஸில் வந்து ஒரு ரொம்ப நெகட்டிவான நியூஸ் பார்க்குறீங்க, ஒரு பிளேன் கிராஷ் ஆகிடுச்சு. ஓகே, கிராஷ் ஆகிடுச்சா, கஷ்டம்தான், ஓகே, அவ்வளோதான். அந்த ஆட்டிடியூட், அந்த இக்னோரண்ட் ஆட்டிடியூட், அதுதான் நம்மளுக்கு இங்கே முக்கியம். யாரை வேணா இருக்கட்டும். பிகாஸ் அந்த இடத்துல நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் பீயிங் நியூட்ரல். ஒரு பெண்டுலம் இருக்கு, ஒரு பெண்டுலம் இருக்கு, நீங்கள் ஸ்விங் ஆகாமல் இருக்கணும். ஓகே, நீங்கள் இந்த பக்கமோ இல்லை அந்த பக்கமோ ஸ்விங் ஆகிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் நியூட்ரலிட்டி இழந்துடுறீங்க. ஸோ ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் இக்னோர். திஸ் இஸ் ஹவ் யூ டிஃபீட் அ பெண்டுலம். ஒரு பெண்டுலம் நீங்கள் வந்து தோக்கடிக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் டூல். ஆனால் எல்லா டைமும் ஒரு பெண்டுலம் தோக்கடிக்க முடியாது, எல்லா டைமும் இக்னோர் பண்ண முடியாது. பட் த ஃபர்ஸ்ட் டூல், த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இக்னோர் பண்ணி ட்ரை பண்ணணும். இக்னோர் பண்ணுறதுனா சப்ரஸ் பண்ணுறது கிடையாது, அது இருக்குது தான். ஆமாம், அதை அக்னாலேஜ் பண்ணிட்டு அது ஆமாம் அது இருக்குது, அது என்னை ட்ரிகர் பண்ணுது, பட் இட்ஸ் ஓகே, ஐ வில் இக்னோர் இட். இது நிறைய விஷயத்த பார்க்கலாம். சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரை எவனோ கேட்குறான், எவனோ அசிங்கமாக பேசுகிறோம்னா பேசிட்டு போட்டோம், அவன் அப்படி பேசுகிறான், இட்ஸ் ஓகே. அதனால் எனக்கு எந்த யூஸும் இல்லை, எந்த பாதிப்பும் எனக்கு கிடையாது. ஸோ பீயிங் நியூட்ரல் அண்ட் இக்னோரிங் the stuff that triggers you, that angers you, that brings up emotion. இது வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எமோஷன். எக்ஸசிவ் லவ், எக்ஸசிவ் வர்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள்,
ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ரொம்ப பெரிய ஆக்டர் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே ரியாக்ஷன்ஸை மட்டும் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூஸ்னு ஒன்று வரும், அதை நான் பார்ப்பேன். என் தலைவரை நான் ஸ்க்ரீனில் பார்த்துட்டேங்க. படம் எப்படி இருக்குது, ஸ்டோரி என்ன, ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குது, எதுவுமே இல்லை. என் தலைவரை நான் என் தலைவரை நான் ஸ்க்ரீனில் பார்த்துட்டேங்க. அண்ட் நம்ம இந்த கரண்ட் டைமில் நம்ம ஊரில் ரீரிலீஸ் கல்ச்சர் நிறைய போகுது. பழைய படங்கள்லாம் வந்து திருப்பி ரீரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அகெயின் அந்த பெண்டுலமில் இருக்கிறதுனால மட்டுமே நீங்களும் அப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க. ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு போகிறீங்கன்னா அந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி 10,000 தடவை பார்த்துருப்பீங்க. ஸோ லாஜிக்கலி அண்ட் ரேஷ்னலி அந்த படத்தை திருப்பி பார்க்கும்போது கத்தணும், திருப்பி வந்து ஊன்னு ஹீரோ வரும்போது கத்தணும்னு ஒரு யூஸும் இல்லை. பட் அந்த இடத்துல யூ ஆர் பீயிங் அண்டர் அ பெண்டுலம். ஒரு பெண்டுலம்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. ஸோ மற்ற ஆளுங்க எல்லாருக்குமே அந்த பெண்டுலம்க்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். ஸோ இட் இன்ஃப்ளூயன்சஸ் எவ்ரி ஒன். ஸோ அந்த இடத்துல ஒரு 100 பேர் கத்துறான்னு போது உங்களுக்கு கத்தணும்னு தோணும். பட் அந்த தாட் உங்களுக்கு கிடையாது, அந்த எமோஷன் உங்களுக்கு கிடையாது. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஒருத்தவங்க ட்ரிகர் பண்ணுறாங்க, அதை தான் இக்னோர் பண்ணணும்னு கிடையாது. ஒரு எக்ஸசிவ் லவ், ஒரு எக்ஸசிவ் வர்ஷிப், என் தலைவர் தான் எல்லாமே, பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் எல்லாமே, இந்த நடிகரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதாவது அவங்க ஐடென்டிட்டியே ஒரு பெண்டுலம் சார்ந்து இருக்கும். அவங்க லிட்டில் ஐடென்டிட்டி, நான் என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிதிஷ், இட்ஸ் மீ, என்கிட்ட வந்து நான் யாருன்னு கேட்டால் ஒரு பெண்டுலம் சார்ந்து நான் பதில் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நான் தனித்துவமான ஒரு ஆள். ஓகே, ஸோ பீயிங் நியூட்ரல் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நியூட்ரலாக இருக்கிற பட்சத்தில் மட்டுமே நீங்கள் உங்கள் ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் ஃப்ரீக்வன்சி வச்சு என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மேனிஃபெஸ்ட் செய்யப்படும். நீங்கள் நியூட்ரலாக இல்லாத பட்சத்தில் அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்கள் ஒரு பெண்டுலம்க்கு தார வாக்குறீங்கன்னு தான் அர்த்தம். தார வாக்குறீங்க, கரெக்டான வேர்டா? நீங்களே உங்கள் ஃப்ரீக்வன்சி எடுத்து இருந்தாப்பா அப்படின்னு பெண்டுலம் கிட்ட கொடுத்துட்றீங்க. ஸோ நியூட்ராலிட்டி, பீயிங் நியூட்ரல், பீயிங் இன்டிஃபரண்ட், லைக் சிம்பிளாக தமிழில் சொல்ல போனோம்னா கண்டுக்காமல் இருக்கிறது. அதாவது உதாசீனப்படுத்துறதும் நான் சொல்ல வரல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண்ணுக்கு ரொம்ப பெரிய ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு வாய்ஸ் அவுட். ஓகே, நான் இன்னும் இது த ஜீரோத் ரூல், அதாவது இது ஃபர்ஸ்ட் ரூல். த ஜீரோத் ரூல் வந்து ரியலைசேஷன். அதாவது ஆமாம் நான் பெண்டுலம்குள்ள தான் இருக்கேன் அப்படின்னு அவேராக இருக்கணும். மெயினாக ஃபர்ஸ்ட் அதை சொல்லவே மறந்துப்பாரு. யூ ஷுட் பி அவேர். பிகாஸ் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய அநீதி நடக்குது, அந்த இடத்துல வந்து நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணுன்ற பட்சத்தில் வி ஹாவ் டு வாய்ஸ் அவுட். பிகாஸ் வி ஆர் ஆல் நம்மளோட மக்கள். ஒரு ஒரு பெரிய ஒரு ஹையர் அத்தாரிட்டிலேருந்து ஒரு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு வாய்ஸ் அவுட். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக வாய்ஸ் அவுட் பண்ண தான் செய்யணும். பட் அகெயின் எந்த இடத்துலேருந்து நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்க, யூ ஆர் வாய்ஸிங் அவுட் பிகாஸ் இட் இஸ் ரைட் திங் டு டூ. அந்த இடத்துல ஒரு எக்ஸசிவ் எமோஷனுக்கு இருக்கலாம், ஒரு கோபம் வரலாம், ஒரு சென்ஸ் ஆஃப் அநீதி வரலாம், ஒரு சென்ஸ் ஆஃப் கில்ட், என்ன வேணால் வரலாம். பட் அந்த இடத்துலையும் a pendulum is working its way. இதை நான் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இப்போ நான் நியூட்ரலாக இருக்கேன்ற பட்சத்தில் ஒரு அநீதி நடக்குது அண்ட் ஐ வில் வாய்ஸ் அவுட். பட் என் கூட இருக்க ஒருத்தன் அவன் வந்து ரொம்ப கரக்கோஷம் பட்டு எப்படிலாம் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப பெரிய அநீதி நான் ரியாக்ட் பண்ணதை பார்த்துட்டு அவன் இன்னும் ரியாக்ட் ஆவான். there's no need for reaction. நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுறது பிகாஸ் இட் இஸ் ரைட் திங் டு டூ. ஓகே, ஸோ நான் வந்து நீங்கள் வாய்ஸ் அவுட்டே பண்ணக்கூடாது, எந்த ஒரு தப்பு நான் கேட்கக்கூடாதுன்னா நான் சொல்லுவேன். பி அவேர். எல்லா இடத்துலையும் பெண்டுலம்ஸ் இருக்குது. என்னை எது ட்ரிகர் பண்ண வைக்குது, நான் இதுக்கு நான் டென்ஷன் ஆகணுமா, பண்ணணுமா? பிகாஸ் த மோர் அவேர் யூ ஆர், த மோர் யூ ரியலைஸ் தட் உங்களுக்கு வர எண்ணங்கள், உங்களுக்கு வர எமோஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாதுன்ட்டு நீங்கள் உணர ஆரம்பிக்கும் போது you will be neutral. Okay, so don't let anything external affect you internally. வெளியில் நடக்கிறது எதையுமே இன்டர்னலாக உங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரீக்வன்சி அஃபெக்ட் பண்ண விடாதீங்க. அது எதுவாக வேணா இருக்கட்டும், லிட்டரலி எதுவாக வேணா இருக்கட்டும். பிகாஸ் உங்கள் ஃப்ரீக்வன்சியை வச்சு தான் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னு டிட்டர்மைன் பண்ணப்படும். ஃப்ரீக்வன்சி நீங்கள் சொல்கிறேன். ஃப்ரீக்வன்சி பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாருங்கள், ஆர் இந்த மற்ற வீடியோஸை போய் பாருங்கள். என் சேனலே ஃப்ரீக்வன்சி பற்றி தான். ஸோ நியூட்ராலிட்டி நான் திரும்பி சொல்கிறேன்னு பட்சத்தில் பிகாஸ் இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த சோஷியல் மீடியா ஏஜில், இந்த இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இந்த மாதிரி சோஷியல் மீடியா இட் இஸ் வெரி ஈஸி டு ட்ரிகர் சம்மான். உங்களை ட்ரிகர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த இன்னொருத்த வந்து ஏதாவது ரொம்ப தப்பாக ஏதாவது பேசுகிறேன்னா நீங்கள் ட்ரிகர் ஆகிடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச டீம், உங்களுக்கு பிடிச்ச நடிகர், உங்களுக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டி, உங்களுக்கு பிடிச்ச ஹாபி, உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ்,
உங்களுக்கு பிடிச்ச பர்சன், வெரி வெரி ட்ரிக்கி பெண்டுலம். உங்களுக்கு பிடிச்ச பர்சனை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் என்ன? அந்த பர்சன் தப்பாக பேசுறதுனால யூ நாட் இன் கண்ட்ரோல். நீங்கள் தப்பாக பேசுகிறவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் வேற ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்ச பர்சன் தப்பாக பேசுறதுனால அந்த இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் ஸ்டாண்ட் அப் ஃபார் தம். ஓகே, அந்த இடத்துல வந்து யூ கேன் ஸ்டாண்ட் அப். அந்த மாதிரி பேசாதீங்க. ஆர் யூ கேன் சிம்பிளி மூவ் அவுட். அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது. பட் இங்கேயும் நுணுக்கங்கள் இருக்குது. ஓகே, அதுக்காக வந்து உடனே வந்து என்கிட்ட வந்துட்டு அப்படி அப்போ வந்து ஒருத்தன் வந்து நம்ம பிடிச்சவங்க தப்பாக பேசுறோம்னா அப்போ எதுவுமே கேட்கக்கூடாதா? அப்போ வந்து வி ஷுட் ஸ்டாண்ட் அப் ஃபார் த பீப்புள் வி லவ்வான்னு கேட்குறா. வி ஷுட் ஸ்டாண்ட் அப். பட் ஃப்ரம் வாட் பிளேஸ் ஆர் யூ ஸ்டாண்டிங் அப்? Are you standing up because it's the right thing to do, or are you standing up because a pendulum decided that you have to stand up? அந்த இடத்துல எதிர்த்து கேட்குற பட்சத்தில் நீங்களா கான்ஷியஸாக அது ஏதாவது தப்பு அப்படின்னு கேட்குறீங்களா, இல்லை ஒரு பெண்டுலம் டிசைட் பண்ணிட்டா நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு? ஸோ ரியலைசேஷன் அண்ட் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ், இந்த மாதிரி சொசைட்டல் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பற்றி நான் இங்கே பேச விரும்பல. பட் 99% ஆஃப் திங்ஸுக்கு யூ கேன் பி நியூட்ரல். யூ கேன் ஒரு பெண்டுலம் ஈஸியாக நீங்கள் தோக்கச்சிடலாம் அதுக்கு எனர்ஜி கொடுக்காம இருந்தால். Okay, so the second way to deal with the pendulum, play along with the pendulum without reaction. அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தால, 5 மணிக்கு உங்கள் வேலை ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு, நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம், போய் கடன் படுக்கலான்னு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் மேனேஜர் வந்து உங்கள் தலையில் ஒரு 10,000 வேலையை கொடுக்குறாரு, பண்ணுன்னு சொல்கிறாருன்னா அந்த இடத்துல ரியாக்ஷன் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறது இஸ் லைக் அந்த பெண்டுலம்க்கு இன்னும் அடிமையாக இருக்கிற மாதிரி தான். பிகாஸ் அகெயின் யூஆர் கிவிங் யுவர் எனர்ஜி டு த பெண்டுலம். அண்ட் அந்த இடத்துல நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நிறைய கான்சிக்வன்சஸ் நடக்கும். ஸோ ப்ளே அலாங். பிரிட்டெண்ட். அதாவது அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்குதுன்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காம் யுவர் செல்ஃப் டவுன். அந்த இடத்துல வந்து ஒரு தேவையில்லாத எமோஷன் வருது, தேவையில்லாத எண்ணங்கள் வருதுன்னா அந்த இடத்துல அது உங்கள் எண்ணங்கள் இல்லை, உங்கள் எமோஷன்ஸ் எல்லாம் முதல்ல பிடிச்சிவோம். பிகாஸ் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு பெண்டுலம் கூட தான் இருக்கீங்க. And once you realize, okay, the emotions கிடையாது, என் தாட்ஸ் கிடையாது, a few deep breaths and அந்த மேனேஜர்கிட்ட கேளுங்க, ஓகே இந்த வேலையை எப்படி இன்னும் சீக்கிரமாக முடிக்கலாம், ஆர் இன்னொரு நபர் இருக்காரு, அந்த வேலையை வேற ஒருத்தர்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம், இந்த எம்ப்ளாயி இருக்காரு, இவர்கிட்ட நீங்கள் வேலையை கொடுக்கலாம் மேனேஜர், ஆர் there are 1000 different ways you can handle it. 1000 ways இருக்குது ஹேண்டில் பண்ணுறது. அந்த இடத்துல நீங்கள் நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணி உங்கள் எமோஷனை வெளில கொண்டு வந்து அந்த பெண்டுலமுக்கு சர்வ் பண்ணணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ அந்த பெண்டுலம் ஒரு ரியாக்ஷன் நீங்கள் தரணும்னு எதிர்பார்க்குதுன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ரியாக்ஷன் தரணும் அவசியம் கிடையாது. ஓகே வேலை தரீங்களா மேனேஜர், ஓகே எவ்வளோ சீக்கிரமாக நான் முடிக்க முடியும், எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். ரியாக்ஷன் தராமல் தேவையில்லாமல் நெகட்டிவ் எமோஷன் எடிட் பண்ணாமல் ஒரு விஷயத்த ஈஸியாக உங்களால் கடந்து போக முடியும். பிகாஸ் ஒரு பெண்டுலமை பொறுத்த வரைக்கும் a pendulum moves on to another participant if you don't give any energy. For example, இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருப்போம், நம்ம நல்லா தான் ஓட்டிகிட்டு போவோம், பட் எவனோ ஒரு பைத்தியக்காரன் வந்து தேவையில்லாமல் நம்மளால் இடிக்க வருவான், ஆர் தேவையில்லாமல் க்ராஸ் பண்ணிட்டு போவான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, ஒரு கோபம், ஒரு சென்ஸ் ஆஃப் ரேஜ், ரோட் ரேஜ்னுவாங்க, அந்த இடத்த நீங்கள் எலிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதே மாதிரி ஈவெண்ட்ஸ் திருப்பி நடந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் அந்த இடத்துல ஒரு பெண்டுலம் இருக்குது. ஒரு டிராஃபிக் ஜாமில், ஒரு ரோடில் ஒருத்தன் வந்து லூஸ்தனமாக வண்டி ஓட்டிட்டு வரானா அந்த இடத்துல கோபப்படுறது இட் இஸ் அகெயின் ஒரு பெண்டுலம்க்கு அடிமையாக இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி ஒருத்தன் வந்து உங்களை காண்டி ஏற்றுறான், உங்களுக்கு கோவப்படுத்துறான்ற பட்சத்தில் அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ண அவசியமே கிடையாது. நான் அது டோட்டலாக ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனலி நான் ரியாக்ட் பண்ணுறது விட்டுட்டேன். வந்து இடிக்கிறியா இடி, என் தப்பு கிடையாது, என் கண்ட்ரோலில் இல்லை, நீ ஏன் வந்து இடிச்சா நான் என்ன பண்ண முடியும், ரொம்ப இடிச்சிட்டியாவா, உன் இன்சூரன்ஸ் என்ன, என் இன்சூரன்ஸ் என்ன, அந்த இடத்துல எந்த ரியாக்ஷனும் காமிக்காமல், எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன் எதுவுமே காமிக்காமல், ஓகே அது என் கண்ட்ரோல் இல்லை, நான் கரெக்டாக தான் ஓட்டின்னு போனேன், ரியாக்ட் பண்ணுறதுல ஒரு யூஸும் இல்லை. இன்கேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு ஆகாமல் இல்லையா, தம்பி வா இடிச்சிட்டிங்க என்ன பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறது கம்மி பண்ணுறீங்களோ, நான் வந்து எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் சொன்னேன் இப்போ எக்ஸாம்பிள், பட் யாரும் உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக இடிக்க போகிறது கிடையாது, தேவையில்லாமல் கிராஸ் பண்ணிட்டு போகிறது, ஒரு இடிக்கிற மாதிரி வர்றது, எவ்வளோக்கு நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ த பெண்டுலம் சீஸ் யூ அஸ் அ குட் பார்ட்டிசிபெண்ட். பரவாயில்ல, நல்ல ஒரு அடிமையாக இருக்கான், நம்மளுக்கு என்னாச்சு குட்டிக்கினே இருக்கான், ஓகேடா இன்னொரு 4 ஆக்சிடெண்ட்டை போடு, இன்னும் 4 பேரை அவன் இடிக்கவை. பிகாஸ் ஒரு பெண்டுலம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு ரியாக்ஷன் காமிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதை எனர்ஜி எடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரியாக்ஷன் காமிக்கிறது நிறுத்திட்டீங்கன்னா
அந்த மாதிரி ஈவெண்ட்ஸை நீங்கள் அட்ராக்டே பண்ண மாட்டீங்க. பிகாஸ் ஃப்ரம் அ பெண்டுலம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு பெண்டுலம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இவன் என்ன பண்ணாலும் இவன் ரியாக்டே பண்ண மாட்டானே, என்ன பண்ணாலும் எனக்கு எனர்ஜி தர மாட்டானே, அந்த இடத்துல நீங்கள் பெண்டுலம் தோக்கடிக்கிறீங்க. ஸோ அடுத்த வேலிட் பார்ட்டிசிபெண்ட், அடுத்த மெம்பருக்கு அது போயிட்டே இருக்கும். அதுக்கு டைம் இல்லை நீ உங்ககிட்ட இருந்தால் ரியாக்ஷன் வேணும்னு சொல்கிறது. ஸோ அடுத்த ஒரு ஆள் உங்களை தவிர வேறு ஏதோ ஒரு ஆள் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான், மண்டை சூடு எடுத்துக்கிட்டு இருப்பான், அவங்ககிட்ட அது போயிடும். இட் ஈஸிலி மூவ்ஸ் ஆன் ஃப்ரம் ஒன் பார்ட்டிசிபெண்ட் டு another. ஓகே, ஸோ ப்ளே அலாங். ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அந்த இடத்துல நீங்கள் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணாமல் எப்படி அதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும்? ஸோ தட் ரிக்வயர்ஸ் டிசிப்ளின், தட் ரிக்வயர்ஸ் வில் பவர். ஓகே, ஸோ தட் இஸ் த செகண்ட் ரூல். த தேர்ட், மூணாவது வழி என்னென்னா பிரேக்கிங் த ஸ்கிரிப்ட். அதாவது இப்போ உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ரொம்ப சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, ஆர் அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ரொம்ப சண்டை வந்துக்கிட்டே இருக்குன்ற பட்சத்தில் ஒரு விதமான ஸ்கிரிப்ட் ப்ளே ஆகும். அதாவது அவங்க உங்களை ஏதாவது சொல்ல, நீங்கள் அவங்கள ஏதாவது சொல்ல, திருப்பி அவங்க உங்களை ஏதாவது சொல்லன்ட்டு ஒரு ப்ரெடிக்டபிளான ஸ்கிரிப்ட் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, ஸோ யுவர் ஜாப் இஸ் டு பிரேக் த ஸ்கிரிப்ட். ஸோ நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சண்டை போட்டுகிட்டே இருக்கிற பட்சத்தில் திடீர்னு அவங்க போய் ரொம்ப லவ்விங்காக கட்டுப்பிடிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல அவங்க சண்டை போடணுன்ற ஸ்கிரிப்ட் பிரேக் ஆகும். ஆர் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட், நெக்ஸ்ட் டைம் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சண்டை போடும் போது 2 பேரும் ஒரு முகம், 2 பேரும் மூஞ்சி கிட்ட இருக்கணும். அதாவது அவங்க கண்ணு மட்டும் தான் உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் 2 பேர் சண்டை போடுங்க. சண்டை போடவே முடியாது. பிகாஸ் எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் படி நடந்தால் மட்டுமே அந்த அந்த சுச்சுவேஷன் நடக்கும். அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இல்லைனா அந்த மாதிரி வேணாம். நீங்களும் உங்கள் பார்ட்னர் சண்டை போடுறீங்கன்னு பட்சத்தில் நீங்கள் அவங்க மடியிலையும் இல்லை அவங்க உங்கள் மடியிலையும் உட்காரணும். அப்படி சண்டை போடுங்க. அப்படி எவ்வளோ வேணால் சண்டை போடுங்க. சண்டை போட முடியாது, சிரிப்பீங்க, ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், ரொம்ப சில்லியாக இருக்கும் சண்டை போடுறதுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில். ஐம் ஜஸ்ட் சேயிங் ஒன் எக்ஸாம்பிள். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது உங்களை அடிக்க வராங்க. இதை வந்து வடம்சீலன்னு சொல்லியிருப்பார், அவர் ஒரு புக்கில் சொல்லியிருப்பார். எப்போ என்னன்னா, யாராவது உங்களை அடிக்க வராங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் உங்கள் பேண்ட்டை ஊற்றிட்டீங்கன்னா அவங்க அடிக்க மாட்டாங்க. கேட்கவே ரொம்ப சில்லியாக இருக்குல்ல? ஏன் அப்படி? பிகாஸ் யூ ஆர் பிரேக்கிங் த ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட் என்ன? அவர் உங்களை அடிக்க வருவார், நீங்கள் ஒன்று டாச் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் திருப்பி அடிப்பீங்க, அப்புறம் 2 பேர் சண்டை போட்டுப்பீங்க. ஒருத்தர் ரொம்ப ரொம்ப அடிப்படுற அளவுக்கு சுச்சுவேஷன் போனால் மட்டுமே அந்த ஸ்கிரிப்ட் எண்ட் ஆகும், அந்த ஸ்கிரிப்ட் முடியும். ஸோ நடுவில் நீங்கள் ஸ்கிரிப்டை பிரேக் பண்ணிட்டீங்க. பேண்டாவுக்கு ஸ்கிரிப்ட்லேயே இல்லையே. ஸோ ஏதோ சுச்சுவேஷனில் உங்களை ரியாக்ட் பண்ணுற மாதிரி தோணுதலாம். பிரேக் த ஸ்கிரிப்ட். என்ன வித்தியாசமாக பண்ணலாம்? ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ஒரு சென்ஸ் ஆஃப் காமெடி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன வித்தியாசமாக பண்ணலாம், எப்படி ஸ்கிரிப்டை பிரேக் பண்ணலாம்? ஸ்கிரிப்டை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சுச்சுவேஷனே ரிசால்வ் ஆன மாதிரி. பிகாஸ் நீங்கள் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, மற்றவங்களும் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ண விட மாட்டீங்க. ஸோ இதுக்கு தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் நடந்துக்கிட்டு இருக்கேன், ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த ஸ்கிரிப்டோடையே போகணுன்னு எந்த அவசியமே கிடையாது. அந்த ஸ்கிரிப்டை உடச்சிட்டு ஒரு வித்தியாசமாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவ் ஸ்கிரிப்ட் அங்கே பிரேக் ஆகிடும். நெக்ஸ்ட் டேக் அனதர் எக்ஸாம்பிள். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு 30 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஒரு எம்ப்ளாயி மட்டும் டைமுக்கு வர்றதில்லை, ஆஃபீஸ்க்கு வர்றதில்லை, சரியாக வேலை பார்க்குறதில்ல. ஓகே, அண்ட் அந்த எம்ப்ளாயி உங்களால் ஃபயரும் பண்ண முடியல. பிகாஸ் ஃபயர் பண்ண வேற ஒரு எம்ப்ளாய்க்கு நீங்கள் எங்கேயும் போக முடியாதுன்ற பட்சத்தில் என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் டிஃபால்ட் ஸ்கிரிப்ட் என்னவா இருக்கும்? அந்த எம்ப்ளாயை கூப்பிட்டு, அந்த எம்ப்ளாயை திட்டி, அந்த எம்ப்ளாயை அவமானப்படுத்தி, இல்லைனா எம்ப்ளாயை வந்து த்ரெட்டன் பண்ணி, பிளாக்மெயில் பண்ணி, இதுதான் ஸ்டாண்டர்ட் ஸ்கிரிப்ட். வித்தியாசமாக என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல அகெயின் இஃப் யூர் எலிசிட்டிங் இன் எமோஷன், அந்த ஒரு கம்பெனி நீங்கள் தான் என்ன தான் சிஇஓவாக இருந்தாலும் இல்லை ஃபவுண்டராக இருந்தாலுமே அது ஒரு பெண்டுலம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு கம்பெனின்ற பட்சத்தில் ஒரு பெண்டுலம் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல என்ன நீங்கள் வித்தியாசமாக பண்ணலாம்? அந்த எம்ப்ளாயியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறது, இல்லை அந்த எம்ப்ளாய்க்கு ஒரு ட்ரீட் வைக்கிறது, அந்த எம்ப்ளாயி உட்கார வச்சு என்ன பதமும் பிரச்சனை ஃப்ரெண்ட்லியாக பேசுறது. தேர் ஆர் 1000 சொல்யூஷன்ஸ். இதெல்லாம் யார்தான் பண்ணுவா? இதெல்லாம் லாஜிக்கலே இல்லை. பையன் ஒரு எம்ப்ளாயி கூப்பிட்டு இதெல்லாம் வேலை செய்ய மாட்டேன்னா மண்டலே போட்டு வேலை செய்யலாம்னு சொல்லாமல் இதெல்லாம் இதெல்லாம் அப்படியே நீங்கள் கேட்குறீங்க. அந்த ஸ்கிரிப்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா பண்ணுங்க. பட் அந்த ஸ்கிரிப்ட் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு யோசிங்க. பிகாஸ் எல்லா சுச்சுவேஷன் பண்ண ஒரு பெண்டுலம் இருக்க சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அந்த இடத்துல why not break the script? இந்த சிச்சுவேஷன் எங்கே வேணால் பொருந்தும், இந்த சிச்சுவேஷன் எப்படி வேணால் பொருந்தும். ஸோ திஸ் இஸ் another viable strategy that you can use. நெக்ஸ்ட் ரூலு, borrowed goals. அதாவது உங்கள் லட்சியங்கள், உங்கள் கோல்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஒரு பெண்டுலம் கொடுக்குற கோல்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியாவில் டிஃபெண்ட் பண்ணுறது, தேவையில்லாத டாபிக்ஸ் பற்றி ஆர்கியூ பண்ணுறது, ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுருப்பாங்க, பட் உங்களுக்குன்னு ஒரு கோலை பர்சீவ் பண்ணணுன்னு இருக்கும், மற்றவங்க சொல்கிற கோல்ஸை பர்சீவ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கோல்ஸ் பர்சீவ் பண்ணுறீங்கனாவே, ஒரு கோலை பாரோ பண்ணி நீங்கள் பர்சீவ் பண்ணுறதுனாவே அதுலேருந்து வர எமோஷன்ஸை சும்மா யோசிச்சு பாருங்கள். பிகாஸ் அது உங்கள் கோல் கிடையாது. ஸோ உங்கள் கோல் இல்லைன்னா அந்த ஒரு கோலை நீங்கள் பர்சீவ் பண்ணுறதே ரொம்ப வெறுப்பாக, ஒரு மாதிரி எரிச்சலாக தான் நீங்கள் பர்சீவ் பண்ணுவீங்க. ஸோ என்ன எமோஷன்ஸ் நீங்கள் எமிட் பண்ணுவீங்க? நீங்கள் எமோஷன்ஸ் எமிட் பண்ண அந்த பெண்டுலம் தான் இங்கே ப்ராஃபிட் ஆகும். ஓகே, ஸோ தேவையில்லாத கோல்ஸை பாரோ பண்ணி, பெண்டுலம் பாரோ பண்ணி அதை நான் பர்சீவ் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. ஸ்டே ட்ரூ டு யுவர் செல்ஃப். எனக்கு ரியலிஸ்டிக்காக எனக்கு இதான் பர்சீவ் பண்ணணும், இதை நான் பர்சீவ் பண்ணால் நான் லைஃப்பில் நல்லா வருவேன்னு உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இருக்குன்னா பர்சீவ் தட் instead of borrowing goals from pendulums. Next, don't give importance unnecessarily. எந்த விஷயத்தை வந்து இது எனக்கு முக்கியம்னு சொல்கிறீங்க, நான் முக்கியத்துவம் பற்றி நான் வேறு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை மெயினாக பாருங்கள். பட் உங்கள் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு இட்ஸ் அ ப்ரெஷியஸ் திங். அதை வந்து நீங்கள் தேவையில்லாமல் நிறைய விஷயத்தில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸை நெசரியாக கொடுக்கறது நிறுத்திங்க. ஓகே, ஒரு ஃபேன் கிளப், ஒரு மேட்ச் நடக்குது, ஸ்போர்ட்ஸ் டீம், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேட்ச் நடக்குதுன்னா அந்த இடத்துல வாட் யூ ட்ரைங் டு டூ, அந்த இடத்துல ஒரு மேட்ச்சில் உங்கள் ஃபேவரட் டீம் தோக்குதுன்னா தோத்துருச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். அந்த ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் வந்து வெளில வரும்போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. எக்ஸசிவான வர்ஷிப், எக்ஸசிவான லவ், ஒரு எக்ஸசிவான ஹேட், தேவையில்லாத வன்மம் ஒரு பிளேயர் மேலேயும் ஒரு டீம் மேலேயும். எதுக்கு? ஏன்? அந்த இடத்துல நீங்கள் எனர்ஜி யாருக்கு கொடுக்குறீங்க? அண்ட் அகெயின் நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் எனர்ஜி ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்களுக்கு லெவல் ஆஃப் எனர்ஜி ஒரு அளவு 100%னா 75 to 90% ஆஃப் எனர்ஜி பெண்டுலம்ஸ் எடுக்க ட்ரை பண்ணும். அண்ட் அது ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ், உங்கள் ஃப்ரீக்வன்சி அதை மாற்றுது. பிகாஸ் நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்ப ஐடியலைஸ் பண்ணுறீங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு உண்டான கான்சிக்வன்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் சொல்லிட்டேன். இல்லை ரொம்ப ஹேட், ரொம்ப நெகட்டிவ் எமோஷன்ஸ் நீங்கள் எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது உங்கள் ஃப்ரீக்வன்சியை மாற்றும். அதோட கான்சிக்வன்ஸையும் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன். So check out those. So I hope the seriousness of the situation is எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான டிஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயத்துக்கிட்ட நீங்கள் அடிமையாக இருக்கீங்கன்ட்டு I hope you understand. And finally, realize that you can only control your own fate, destiny, life or reality. அதாவது உங்கள் விதியை நீங்கள் மட்டும்தான் மாற்ற முடியும், மற்றவங்க விதியை உங்களால் மாற்ற முடியாது, மற்றவங்களும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன தான் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, நீங்கள் என்ன தான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, ஒரு பெண்ணை ஃபைட் பண்ணுறீங்க, உங்கள் ரியாக்ஷன் என்ன தான், நீங்கள் உங்கள் எனர்ஜி நீங்கள் எவ்வளோ செலவு வச்சாலுமே மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி உங்களுக்கு கிடையாது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப், ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். ஓகே, பட் ஒரு எக்கனாமிக்கல் வியூ பாயிண்ட்லேருந்து, ஒரு பொலிட்டிக்கல் வியூ பாயிண்ட்லேருந்து, ஒரு சொசைட்டல் வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை அநியாயத்தை நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணோன்னா அந்த ரியலைசேஷனோட பண்ணணும். தேவையில்லாமல் ரியாக்ஷன் கொடுக்குறது, தேவையில்லாமல் உங்கள் எமோஷன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் வேண்டாம். இஃப் யூ கோயிங் டு வாய்ஸ் அவுட் ஃபார் சம்திங், நீங்கள் உங்கள் குரல் கொடுக்கணும் அப்படின்னா டூ இட் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் நியூட்ராலிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் தேவையில்லாமல் எக்ஸசிவ் எமோஷன்ஸ் இந்த இடத்துல தேவையில்லை. பிகாஸ் அது உங்கள் ஃப்ரீக்வன்சி அஃபெக்ட் பண்ணுது. இல்லை நான் மனுஷன் தான்ப்பா, எனக்கு எமோஷன் வரதானப்பா செய்யணும்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஸோ தீஸ் ஆர் த ரூல்ஸ் டு ஹேண்டில் பெண்டுலம்ஸ். அண்ட் இதை இன்னும் அட்வான்ஸ்டாக இன்னும் டீப்பாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்ட் 2 போடுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. I will see you in another video.